வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செம்மையா இருக்கேன். சண்டே ஸ்பெஷலா நீங்க கேட்குற கேள்விகளுக்கு நான் வீடியோவா ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களோட கேள்விகளை binsmotortamil@gmail.com மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சண்டே உங்களோட கேள்விகளுக்கான பதிலை நான் ஒரு வீடியோவா போடுறேன். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கூட மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோவோட கமெண்ட்ல கூட உங்களோட கேள்விகளை நீங்க தாராளமா கேட்கலாம். வெல்கம் டு பின்ஸ் மோட்டர் தமிழ் சேனல். QA செக்ஷனுக்கு ரொம்ப பெரிய அளவு வரவேற்பு இல்லை. மொத்தமாகவே 3 கொஸ்டின் தான் லாஸ்ட் 1 வீக்காக கேட்டிருக்காங்க. அதோட பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி ஜேசிலன்ங்கிறவர் கேட்டிருக்காரு, டாடா பஞ்ச், ஹூண்டாய் i10 நியாஸ், டாடா டியாகோ, விச் ஒன் இஸ் பெட்டர்? ஜேசிலன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 காருமே 1.2 லிட்டர் என்ஜின் ஆப்ஷனோட தான் வருது. 3 கார்லையுமே AMT கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 3 காருக்குமே அப்ராக்சிமேட்டாக சேமாக தான் இருக்குது. இதில் 2 கார் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லையும், ஒரு கார் அதாவது டாடா பஞ்ச் மற்றும் மைக்ரோ SUV செக்மெண்ட்லையும் வருது. எக்ஸ்டர்னல் லுக்ஸை பொறுத்த வரைக்கும் அது 100% உங்களோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். டியாகோ ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரும் கூட. ஸோ ஒரு பட்ஜெட் ஓரியன்டா நீங்கள் காரை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டியாகோ பிடிச்சிருந்தா நீங்கள் அதை தாராளமாக செலக்ட் பண்ணலாம். i10 பொறுத்த வரைக்கும் ஒரு செம ஃபியூச்சரிஸ்டிக் கார். இந்த 3 கார்லையுமே ஃபியூச்சர் ரிச்சாக இருக்கிறது ஹூண்டாயோட i10 நியாஸ் தான். உங்களுக்கு ஹூண்டாய் i10ஓட எக்ஸ்டர்னல் லுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம், அதாவது பெரிய டிஸ்பிளே வர ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக i10 செலக்ட் பண்ணலாம். மூணாவதா டாடா பஞ்ச், 5 ஸ்டார் சேஃப்டி, எக்கச்சக்கமான கேபின் ஸ்பேஸ். மற்ற 2 காரை விடவும் இந்த கார் ஒரு பெட்டர் கார். எதனாலனா இதோட ஸ்பேஸ் மற்றும் 5 ஸ்டார் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ உங்களுக்கு சேஃப்டி மற்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஒரு SUV ஃபீல், அதாவது ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வேணும், வண்டிக்கு உள்ளாடி இருக்கும்போது ஒரு ரோட கமாண்டிங் பொசிஷனில் ஒரு டிரைவிங் பொசிஷன் வேணும், இந்த மாதிரி உங்களோட தாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பஞ்சை செலக்ட் பண்ணலாம். என்னோட அட்வைஸ் கண்டிப்பாக டாடா பஞ்ச் தாங்க. ஏன்னா பெட்டர் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது சேஃப்டிக்கு தான். ஸோ என்னோட அட்வைஸ் கண்டிப்பாக அது டாடா பஞ்ச் தான். அது மட்டும் ரீசனில் உங்களுக்கு ஃபியூச்சர் வேணும்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ரெயின் சென்சிங் வைப்பர், ஆட்டோ ஹெட்லாம்ப், IRA கார் கனெக்ட் டெக்னாலஜின்னு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் டாடா பஞ்ச்லேயுமே இருக்குது. ரெண்டாவதா ஸ்பேஸ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கண்டிப்பாக டாடா பஞ்ச் கொடுக்குது. மூணாவதா உங்களோட டிரைவிங் பொசிஷன், ஃப்ளாட் போனட் வரனால ஒரு ரோடில் ஒரு கமாண்டிங் பொசிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட ஹேண்ட்லிங், இது எல்லாமே டாடா பஞ்சில் செம ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ என்னோட அட்வைஸ் டாடா பஞ்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காருங்க. அடுத்த கொஸ்டின் ரஹீம் முகமதுங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் வச்சிருக்கேன், பட் இப்போ ஃபோர்ட் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற கார் எடுக்கிறது நல்லதா, இல்லை இதையே யூஸ் பண்ணலாமா? அப்படி யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஃபியூச்சரில் ஸ்பேருக்கு இஷ்யூ வருமா? தலைவா, கிணத்த காணுங்கிற மாதிரிலாம் ஃபோர்ட் சர்வீஸ் காணாமல் போகாது. பிகாஸ் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கான ஸ்பேஸை நீங்கள் ஸ்டாக் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கும் பட்சத்தில் தான் உங்களால் உங்களோட சேல்ஸை அல்லனா ப்ரொடக்ஷனை இந்தியாவிலேருந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கான ஸ்பேஸ் ஆல்ரெடி அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக கிடையாது. அதாவது ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சென்டரும் ரன் ஆகும். பட் கண்டிப்பாக ஓனர்ஷிப் இஷ்யூஸ் வர்றதுக்கு சர்வீஸ் சென்டரில் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோர்டோட ப்ராடக்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்னா அது கண்டிப்பாக எக்கோ ஸ்போர்ட் தாங்க. காம்பேக்ட் SUVங்கிற ஒரு செக்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவங்க தான். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்னே சொல்லலாம். இன்றைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு பெஸ்ட்டான ஒரு காம்பேக்ட் SUV நம்ம ரோட்ஸில் இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஸோ இந்த காரை ஒரு 5 இயர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னோட அட்வைஸ். அப்படி யூஸ் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்பேஸை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கும் RD 350லேருந்து Yamaha CD100ன்னு ஓப்பல் கோஸ்டா வரைக்கும் நம்ம இந்தியாவில் டயர்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஸ்பேஸ் கிடைக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. மேபி 1 or 2 days ஆர் 1 or 2 weeks டிலே ஆகலாம், மற்றபடி ஸ்பேர் கண்டிப்பாக கிடைக்கும். மூணாவது கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தவர் தான் பாலன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, ரியலி சூப்பர் எக்ஸ்பிளனேஷன், இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். EMI ரியலி கிரேட் எக்ஸ்பிளனேஷன். மாருதி பலினோ டாடா பஞ்ச் ஸ்விஃப்ட் அல்ட்ரோஸ். தேங்க்யூ பாலன் ப்ரோ, உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கேள்விக்கு, அதாவது நீங்கள் ஒரு 4-5 காரை செலக்ட் பண்ணியிருந்தீங்க, இதில் என்னோட ஆன்சர் டாடா பஞ்சாக இருக்கும்னு. நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, ஆனால் கிடையாது. பாலன் ப்ரோ சொன்ன லிஸ்ட்டில் உண்மையிலே ஒரு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோன்றது மாருதி சுசுகியோட பலினோ தான். எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ஃபியூச்சர்ஸே நிறைய இருக்குது. மைலேஜ், ப்ரைஸ், நெக்ஸாவோட அந்த ப்ரீமியம் கேட்டகரி, பில்டு குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் மாருதியோட டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் K சீரியஸ் பெட்ரோல் என்ஜின், செம ஸ்மூத், செம பீஸ்ஃபுல்லான மைண்ட்.
ஒரு பக்க ஓனர்ஷிப் பக்க ப்ராடக்ட்னா அது மாருதி சுசுக்கியோட பலினோ தான். தாராளமாக நீங்கள் அந்த காரை செலக்ட் பண்ணலாம். உங்களோட லிஸ்ட்ல இருக்கிறதுலே பெஸ்ட் கார் மாருதி பலினோ தான். ஓகே மக்களே, இன்னைக்கு இவ்வளோதான். ஏன்னா 3 கொஸ்டின் நான் கேட்டிருந்தீங்க, அதுக்கு 3க்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சண்டே இன்னும் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்குறேன் உங்களோட சப்போர்ட்டை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை binsmotortamil@gmail.com மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். அதுவும் இல்லைனா இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் சண்டே உங்களோட கேள்விகளுக்கு பதிலோட நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் பின்.